அப்படி பாரதூரமான ஒரு சம்பவம். யாரா எந்த ஒரு வாப்பவாலையும் அதை மன்னிக்க முடியாது. நபிகளாருடைய வாழ்க்கையில பெரியோரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒன்றுதான் நபிகளாருடைய மனைவி ஆயிஷா நாயகின் மீது அவதூறு இட்டு கட்டப்பட்ட அந்த செய்தி. இதனோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். அது என்னன்னு சொன்ன, ஆயிஷா நாயகியுடைய தந்தை தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்களோட அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய உறவினர் தான் மிஸ்தாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். ஆனால் அவர் ஒரு பரம ஏழையா இருக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பணக்காரரா இருக்கிறதுனால அதிகமான உதவிகளை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடம் இருந்து மிஸ்தாஹ் என்ற நபித்தோழர் பெறுகிறார். ஆனா கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னண்டா, உதவிகளை பெறாரு, உறவினரா வேற இருக்கிறாரு. ஆனால் இந்த அவதூறுல அவரும் பங்கு கொள்றார். எப்படி யூதர்கள் ஆயிஷா நாயகியுடைய அவதூற பரப்பினார்களோ பட்டி தொட்டி என்றும், அதே போல ஒரு சில முஸ்லிம்களும் பரப்பினார்கள். அதுல மிஸ்தாஹ் என்ற நபித்தோழர் வருவாரு, ஹஸ்ஸான் இப்னு சாபித் மிகச் சிறந்த ஒரு நபித்தோழர், அவங்க வருவாங்க. ஜெய்னப் பின் ஜஹஷ் நபிகளாருடைய மனைவி, அவருடைய சகோதரி, அவங்க கூட இந்த ஆயிஷா நாயகியுடைய இந்த அவதூறை பரப்பினாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்கினோடனே அந்த 80 கசேடி கொடுத்தாங்க எல்லாத்துக்கும். அப்ப இந்த தன்னுடைய மகள் மேல இவர் என்னிடம் உதவிகளையும் வாங்கி கொண்டு சொந்தக்காரரா வேற இருந்துகிட்டு ஏன் மகள் மேலேயே அவதூறு சொன்ன பரப்பிக்கிட்டு இருந்தாருன்ற அந்த கோவத்துல ஆத்திரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, வல்லாஹி லா உன்ஃபிகு அலா மிஸ்தஹ் ஷையன் அபதன் பஅதல்லதி கால லி ஆயிஷா மா கால. ஆயிஷாவுக்கு எதிராக என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு மிஸ்தஹுக்கு நான் இதுக்கு மேல என்ன செய்ய மாட்டேன், எந்த ஒரு உதவியையும் செய்ய மாட்டேன், அல்லாஹ் மேல சத்தியம்ட்டார். நியாயம் தானே, என் சொந்தக்காரர் விட்டுருங்க, என்கிட்ட ஒருத்தர் உதவி வாங்குறாரு, உதவி வாங்கிக்கிட்டே ஏன் மகளை பத்தி அவதூறு சொன்னா மனசு வருமா, உதவி செய்யறதுக்கு மனசு வருமா? தொடர்ந்து அவர் ஒரு நபித்தோழரா இருந்தாலும் அவரும் ஒரு வாப்பவா இல்லையா? அல்லாஹ் மேல சத்தியமா நான் இதற்கு பிறகு மிஸ்தஹுக்கு உதவி செய்யவே மாட்டேன்ட்டாரு. அல்லாஹ் தஆலா ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குறான். என்ன குர்ஆன் வசனம்? வலா யத்தலி உலில் ஃபضل மின்கும் வஸ்ஸஅதி. உங்களிலே பொருள் வசதியும் இருக்கிறது, தாராள மனதும் யாரிடம் இருக்கிறதோ அவங்க என்ன செய்ய வேணாம், ஐயுது உலில் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரின ஃபீ சபீலில்லாஹ். நெருங்கிய உறவினர்களுக்கு, ஏழைகளுக்கு, முகாஜிர்களுக்கு தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுக்க மாட்டேன் என்று சொல்ல வேணாம் அப்படின்ட்டான். இதுக்கு பிறகுதான் அபூபக்கர் சத்தியம் பண்றாரு. அல்லாஹ் தஆலா உடனே குர்ஆன் வசனத்தை இறக்கி, நீங்க இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா வல் யாஃபு வல் யஸ்பஹு, அந்த செய்தியை அவர் மன்னிச்சிடட்டும், அந்த செய்தியை அவர் அலட்சியப்படுத்தட்டும். கஷ்டம் தான், தன்னுடைய புள்ள மேல அவதூறுண்டா தெரியும் தானே, என்ன சம்பவம் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அப்படி பாரதூரமான ஒரு சம்பவம். யாரா எந்த ஒரு வாப்பவாலையும் அதை மன்னிக்க முடியாது. அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க மன்னிச்சிருங்க, அதை அலட்சியப்படுத்திருங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும். அல்லாஹ் தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னிக்கணும்னு நீங்க விரும்ப மாட்டீங்களா? நீங்க அவங்களோட பாவங்களை மன்னிச்சிட்டீங்கன்னு சொன்னா, அலட்சியப்படுத்திட்டீங்கன்னு சொன்னா, உங்களோட பாவத்தை நான் மன்னிப்பேன், அதை நீங்க விரும்ப மாட்டீங்களான்னு அல்லாஹ் கேட்டோன்னே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க, பலா வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இன்னி அஹப்பு அய்யக்ஃபிரல்லாஹு லி, அல்லாஹ் தஆலா என்னுடைய பாவத்தை மன்னிப்பதையே நான் விரும்புகிறேன். ஃபரஜா இலா மிஸ்தஹின் நஃபகத்தல்லதி கான யுன்ஃபிகு அலைஹி. இதற்கு முன்னாடி மிஸ்தஹுக்கு என்னெல்லாம் உதவிகளை செஞ்சார்களோ அவ்வளவு உதவிகளையும் அவர் திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்ல, வல்லாஹி லா அன்ஸுஹா மின்ஹு அபதா, இதன் பிறகு நான் இந்த உதவிகளை நிறுத்த போவதே இல்லை என்றும் சத்தியம் பண்ணார். இதுதான் பாடம் இருக்குதுங்க. முக்கியமான செய்தி என்னண்டா, என்கிட்ட உதவி வாங்குறாங்க, வாங்கிட்டு ஏன் புள்ள மேல அவதூறு சொல்றாங்க, ஒரு தந்தையாக என்னால தாங்க முடியாதுன்றது வாஸ்தவம் தான். ஆனா அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், குர்ஆன் வசனத்தை இறக்கி, உங்களுக்கு வசதியை தந்திருக்கிறேன், உங்களுக்கு தாராள மனசு வேற இருக்குது, கொடுக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, கொடுங்க, அலட்சியப்படுத்துங்க, மன்னிங்க, உங்களோட பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்கின உடனேயே அபூபக்கர் மூமின் என்றதை நிரூபிக்கிறார். பாருங்க, நான் ஒரு மூமின் தான், அல்லாஹ் சொன்ன உடனே கட்டுப்படுவேன் என்றதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த செகண்ட் எப்படி மனசு மாறுதுன்னு பாருங்களேன். நாங்கன்னா கொஞ்சம் டைம் எடுப்போம், அவரு உடனே சொல்றாரு, நான் கொடுப்பேன், நிப்பாட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இது புகாரியில 4750வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது.